ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னட சூப்பர் ஸ்டார் கிச்சா சுதீப்போட லேட்டஸ்ட் அதிரடி மூவி தான் மார்க். இந்த படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து 18 குழந்தைங்க காணாம போறாங்க. போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்தா சும்மா விழுவாரா? அந்த 18 குழந்தைங்க என்ன ஆனாங்க, வில்லன்களோட சதியை ஹீரோ எப்படி முறியடிச்சாரு, வாங்க தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செய்வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் பத்ரான்னு ஒரு ரவுடியை தான் காட்டுறாங்க. இவன் பேரை விட இவன் செய்கிற வேலை தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. தான் தம்பி ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாடு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை இழுத்துட்டு வந்து அடிச்சு விசாரிக்க பத்ராவோட அப்பா தடுத்தும் கேட்காம பெத்தவங்க 2 பேரையும் அங்கேயே சுட்டு கொண்டுடுறான். நீங்களாம் மனுஷனே இல்லடான்னு அப்பா கத்த, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் மிரட்டுற ஒரு மிருகம் தான் இந்த பத்ரா. அங்கே சீன் கட் பண்ணா மங்களூர் போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் 200 கிலோ கொக்கைனை பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சிருக்காரு. இந்த போதைப் பொருளை எடுக்கிறதுக்காக ஸ்டீஃபன் ராஜன் சொல்லக்கூடிய ஒரு ரவுடியோட ஆளுங்க ஸ்டேஷனுக்குள்ள போது போலீஸே மிரட்டுறாங்க. அப்போ ஒரு ஓரமா குடி போதையில ஒருத்தர் படுத்திருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மார்த்தாங்க. யாரா இவனு வில்லன் ஆளுகளை மார்க் மேலே தண்ணியை ஊத்த, அப்புறம் என்னங்க தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்புனா என்ன ஆகுமோ அதாங்க நடந்துச்சு. மொத்த ரவுடிகளே அங்கேயே துவம்சம் பண்றாரு மார்க். சண்டை முடிஞ்சதுமே மார்க்குக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா மார்க்கோட அம்மாவை யாரோ குத்திட்டு கூட இருந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. அது மார்க் தூக்கி வளர்த்த பக்கத்து விட்டு குழந்தைங்க. அந்த குழந்தைய மீட்காம விடமாட்டேன்னு மார்க்கும் சபதம் எடுக்கிறார். அதே சமயம் நியூஸ்ல 18 குழந்தைங்க கடத்தப்பட்ட தகவல் வருது. இதுல ஏதோ பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு மார்க் களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் அரசியல்வாதி ஆதிகேசவன் சிஎம் பதவிக்காக தன்னுடைய சொந்த அம்மாவையை கொண்டு கையெழுத்து போட்டு சிஎம் ஆக பிளான் பண்றான். ஆனா அவன் கொலை பண்றத ஒரு டாக்டர் வீடியோ எடுத்துட்டாரு. அந்த வீடியோ இப்போ அந்த டாக்டரோட சின்ன பையன் கையில் இருக்கிற ஃபோனில் இருக்குங்க. இப்போ அந்த பையனும் கடத்தப்பட்ட 18 குழந்தைகள ஒருத்த. வீடியோ கிடைச்சா ஆதிகேசவன் காலி, கிடைக்கலன்னா பத்ரா காலி. மார்க்கும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறார். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. கடத்தல்காரனோட கையில் 6 டாட்டு இருக்கிறத பார்க்குறேன். வேற யாருமே இல்லைங்க, பத்ராவோட தம்பி ருத்ரா. இவன் தான் பணத்துக்காக குழந்தைகளை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்க பார்க்குறான். ஆனால் மேக்ஸ் துரத்தும் போது எதிர்பாராத விதமாக ருத்ரா கொல்லப்படுறான். இதான் பெரிய சிக்கலுங்க. ஏன்னா குழந்தைங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு ருத்ராக மட்டும் தாங்க தெரியும். ருத்ரா சாகிறதுக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ரகசிய நம்பரை சொல்லியிருக்கான். அந்த நம்பருக்கு மார்க் கால் பண்றப்போ அந்த 18 குழந்தைகளும் ஒரு டேம் பக்கத்துல இருக்கிற குடோன்ல சிக்கி இருக்கிறது தெரிய வருதுங்க. டேம் திறக்கப்பட்டதால குடோனுக்குள்ள தண்ணி ஏறிட்டே இருக்கு. இன்னும் 2 மணி நேரத்துல குழந்தைகள் முழிக்கிடுவாங்க. ஒரு பக்கம் பத்ரா தன் தம்பி சாவுக்கு மேக்ஸை படிவாங்க வரான். இன்னொரு பக்கம் ஆதி கேசனோட ஆளுங்க நம்ம மார்க்கை தேடி வராங்க. எல்லா தடைகளையும் மீறி மார்க் அந்த குடோனுக்கு போறாங்க. அங்க பத்ராவோட ஆளுகளும் ஸ்டீஃபன் ராஜோட ஆளுகளும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு சகா கிடந்த 18 குழந்தைகளை ஹீரோ காப்பாத்துறாங்க. கடைசியா ஆதிகேசவன் சிஎம் ஆக போற பதவி ஏற்கிற அந்த மேடைக்கு போறாருங்க. அங்க டாக்டர் பையன் வச்சிருந்த அந்த வீடியோவை லைவா டெலிகாஸ்ட் பண்றாரு மார்க். ஆதிகேசவனோட முகத்திரையும் கிளியர். போலீஸ் அவனை தூக்குது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்ற மாதிரி மார்க் 18 குழந்தைகளையும் காப்பாத்திட்டு தர்மத்தையும் நிலநாட்டுறதோட அப்படியே இந்த படம் உங்க புரியுதுங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.